ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லாருமே நல்லா இங்கிலீஷ் பேசி பழகுறீங்களா? உங்களுக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ் தெரிஞ்சாலும் அந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் ஒரு சிம்பிளான சென்ஸ் மேக் பண்ணி ரொம்ப ஈஸியாக பேச முடியுங்க. இன்றைக்கி நான் உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்காக ஒரே ஒரு தமிழ் வேர்ட் கொண்டு வந்திருக்கேன். அந்த வேர்ட்க்கு இங்கிலீஷில் என்னென்னு தெரிஞ்சால் போதும், உங்களால் இவ்வளோ பெரிய சென்ஸை ரொம்ப ஈஸியாக பேச முடியும். இங்கே பாருங்களேன், நான் இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறேன். இப்போது நீங்கள் எந்த வேர்ட் கற்றுக்கலாம் அப்படின்னா, இன்னும். இந்த இன்னும் அப்படிங்கிற இந்த தமிழ் வேர்ட்க்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டில். எல்லாருமே சொல்லுங்கள் பார்க்கும். இன்னும் அப்படின்னா ஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த சென்டென்ஸை பாருங்களேன். இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. பாருங்கள், தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். எப்படி பேசலாம்? என் கூட சேர்ந்து நீங்களும் பின்னாடியே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. வாயை திறந்து ஆன்சரை நீங்கள் பேசிட்டே வாங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம் அப்படின்னா, I'm still playing. I'm still playing. I'm still playing. நான் இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஸ்டில் அப்படிங்கிற வேர்ட்க்கு இன்னும் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குது நமக்கு தெரியும். இந்த ஸ்டில் அப்படிங்கிற வேர்டை நம்ம எங்கே தான் பயன்படுத்தணும் அப்படின்னா, மெயின் வேர்ப் ஒரு சென்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, பிளேயிங். இந்த மெயின் வேர்புக்கு முன்னாடியும் ஆக்சலரி வேர்புக்கு பின்னாடியும் தான் நம்ம இந்த ஸ்டில் அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த சென்டென்ஸில் தான் வரும். ஓகேங்களா? புரிஞ்சாங்க? இப்போ பாருங்களேன், இந்த சென்டென்ஸை நம்ம இன்னும் நிறைய டைப்பில் பேசலாமா? அவன் இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறான். எப்படி சொல்லலாம்? வாயத்தை வந்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். அவன் இன்னும் விளையாண்டு தான் இருக்கிறான். அங்கே இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா? ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வரலாங்க. ஓகே, அவன் இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறான் அப்படின்னா he is still playing. அவள் இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறாள். she is still playing. அது இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறது. it is still playing. ஓகே, இப்போ நாங்கள் இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் இன்னும் விளையாண்டு தான் இருக்கிறோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? குட், நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. we are still playing. இப்போ நீங்கள் இன்னும் விளையாண்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம்? you are still playing. இப்போ அவர்கள் இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். they are still playing. அவ்வளோதாங்க. ரொம்ப இங்கிலீஷ்லாம் கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு வேர்ட்க்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ சென்ஸை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பேசலாம். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டில் அப்படிங்கிற வேர்டை உங்களால் மறக்கவே முடியாது. அதாவதுங்க, நீங்கள் பாஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த செயலை இப்போயும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ பாருங்களேன், நான் விளையாடுற ஒரு செயலை ஒரு 1/2 hour முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, நான் இன்னமும் விளையாடிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். அங்கே இன்னும் அப்படி இன்னமும் நம்ம அழுத்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா? நான் இன்னும் விளையாண்டு தான் இருக்கிறேன், நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன், நான் இன்னும் போயிட்டு தான் இருக்கிறேன், நான் இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கிறேன் அப்படி பேசுகிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடத்துல இன்னும் அப்படிங்கிறத நம்ம பேச வரும்போது தான் இங்கே நம்ம ஸ்டில் அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தணும். இந்த ஸ்டில் அப்படிங்கிற வேர்ட் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு மெயின் வேர்புக்கு முன்னாடியும் ஹெல்பிங் வேர்ப்ஸ்க்கு பின்னாடி தான் வரும். அதாவது இது நம்ம ஆக்சலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் ஆக்சலரி வேர்ப் மாறும். பாருங்கள், ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்லணும். ஐ ஆம், நான் இருக்கிறேன். பாருங்கள், ஐ வந்துச்சுன்னா ஆம் வரும். ஹே, ஷீட், இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இஸ் அப்படிங்கிற ஆக்சலரி வேர்ப் வரும். அதே மாதிரி we, you, they இந்த 3 சப்ஜெக்ட்க்கு ஆர் அப்படிங்கிற ஆக்சலரி வேர்ப் வரும். இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் தான் இருக்குது. இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ்குள்ளே தான் நம்ம ஸ்டில் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்டை நம்ம ஆட் பண்ணி பேசியிருக்கோம். புரிஞ்சாங்க? ஈஸியாக இருக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த ஸ்டில் வச்சு நிறைய சென்டென்சஸை இப்போ நீங்கள் பேச போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். நீங்களும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில் வச்சு பேச போகிறீங்க. பார்க்கலாமா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் 4 தமிழ் சென்டென்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பார்க்க பெரிய பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த சென்டென்ஸை உங்களால் ரொம்ப ஈஸியாக பேச முடியும் இங்கிலீஷில். பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நான் இன்னும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா படித்து முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் ஒரு காலேஜ், ஸ்கூல் இந்த மாதிரி சொல்லும் போது நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போது ப்ரெசென்ட்டில் கண்டினியூவாக நீங்கள் படிக்கிற ஒரு செயலை, புக் எடுத்து படிக்கிற ஒரு செயல் செய்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போயும் நீங்கள் இந்த சென்டென்ஸை நீங்கள் பேசலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள், எல்லாருமே கமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. எப்படி பேசலாம்? நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் சென்ஸில் தான் இருக்குது. பேசலாமா? எல்லாருமே சேர்ந்து பேசலாம். ஐ எம் ஸ்டில் ஸ்டடியிங். ஐ எம் ஸ்டில் ஸ்டடியிங். ஐ எம் ஸ்டில் ஸ்டடியிங். நான் இன்னும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த ஸ்டில் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா இன்னும், இன்னும் அப்படின்னு அர்த்தம். இன்னும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் இன்னும் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறான். அவன் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? இன்னும் அப்படின்னு பேசியிருக்கோம். ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். அவன் அப்படின்னா ஹீ வந்துச்சுன்னா எந்த ஆக்சிலரி வெர்பை நம்ம யூஸ் பண்ணணும்? குட், ஹீஸ். ஓகே, அடுத்து என்ன பேசணும்? ஹீஸ் ஸ்டில் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறான் நம்ம சொல்லியிருக்கோம்? வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒர்க்கிங். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. ஹீஸ் ஸ்டில் ஒர்க்கிங். ஹீ இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். அவன் இன்னும் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறான். நெக்ஸ்ட் ஒன். அவர்கள் இன்னும் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் அவங்க சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ இங்கே சப்ஜெக்ட் என்ன? அவர்கள். அவர்கள்னா தேன்னு சொல்லுவோம். தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஆக்சிலரி வெர்ப் என்னவா வரும்? குட். தே ஆர் ஸ்டில் ஈட்டிங். தே ஆர் ஸ்டில் ஈட்டிங். அவங்க இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன். நாங்கள் இன்னும் டிவி பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவோம். வி வந்துச்சுன்னா ஆர் தான் ஆக்சிலரி வெர்ப். ஓகேங்களா? வி ஆர் ஸ்டில், நாங்கள் இன்னும் இருக்கிறோம். என்ன செயலை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா டிவி பார்க்குற ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வி ஆர் ஸ்டில் வாட்சிங் டிவி. தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டில் அப்படிங்கிற வேர்டை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டில் அப்படிங்கிற வேர்டை மெயின் வேர்புக்கு பாருங்களேன். இதுதான் மெயின் வேர்ப். ஒர்க்கிங், ஈட்டிங், வாட்சிங், ஸ்டடியிங். இந்த மெயின் வேர்புக்கு முன்னாடியும் இஸ், ஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு பின்னாடியும் தான் இந்த ஸ்டில் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணி பேசணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் மிடில் ஆஃப் த சென்டென்ஸில் தான் வரும். ஓகேங்களா? ஒரு சென்டென்ஸில் சென்டரில் தான் வரும். ரேர் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் வருது ரேர் தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுதாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா? இந்த 4 தமிழ் சென்டென்ஸ்க்கு நீங்கள் என் கூட சேர்ந்து பின்னாடியே வேகமாக ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். தே ஆர் ஸ்டில் ஸ்லீப்பிங். தே ஆர் ஸ்டில் ஸ்லீப்பிங். அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் இன்னும் பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். இதை நம்ம பேச்சொல்லுக்குள்ள நான் இன்னும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஏன் நம்ம இங்கே ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேருந்திற்காக. காக அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபார். அப்படின்னா இந்த சென்ஸ் எப்படி பேசலாம்? ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த பஸ். எல்லாருமே வாயை திறந்து பேசுங்க. நான் உங்களுக்காக தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். யாரும் அமைதியாக இருக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவள் இன்னும் ஃபோன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாள். இன்னும் தொடர்ச்சியாக பேசுகிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷீ இஸ் ஸ்டில் டாக்கிங் ஆன் த ஃபோன். ஷீ இஸ் ஸ்டில் டாக்கிங் ஆன் த ஃபோன். அவள் இன்னும் ஃபோனில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். குழந்தை இன்னும் அழுது கொண்டு தான் இருக்கிறது. த பேபி இஸ் ஸ்டில் க்ரைங். த பேபி இஸ் ஸ்டில் க்ரைங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற ஒரே ஒரு தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நான் இன்னும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறேன்.
இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டில் அப்படிங்கிற வேர்டை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சூப்பருங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இங்கே பாருங்களேன், இங்கே நான் 4 தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் இன்னும் இங்கே தான் இருக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு வேர்ப் இருக்கானா? எந்த வேர்பும், அதாவது ஆக்ஷன் இருக்கானா? ஆக்ஷன் இல்லை. அப்போனா இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். நான் இன்னும் இங்கே தான் இருக்கிறேன். இந்த சென்டென்ஸில் எந்த ஆக்ஷன் வேர்டு இல்லை. அப்போனா இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா பி வேர்பில் வந்திருக்கு. நம்மளுடைய ஸ்டேட்டை குறிக்குது பார்த்திங்களா? நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். எப்படி பேசலாம்? நம்மளுடைய நிலைமையை குறிக்குது. நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என் மனநிலைமை எப்படி இருக்குது, இப்படிலாம் நம்ம பேசும்போதும் இந்த இன்னும் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணி பேசலாம். நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். எப்படி பேசலாம்? ஐம் ஸ்டில் ஹியர். ஹியர் அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். எல்லாருமே சேர்ந்து பேசலாமா? ஐம் ஸ்டில் ஹியர். ஐம் ஸ்டில் ஹியர். நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். ஸ்டில் அப்படின்னா இன்னும். ஹியர் அப்படின்னா இங்கே. ஐம் அப்படின்னா நான் இருக்கிறேன். புரிஞ்சாங்க? ஈஸியாக புரியுதா? இப்போது மிச்சம் இருக்கிற இந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுறீங்களா? குட். நிறைய பேர் பேசுகிறீங்க. குட். அவன் இன்னும் சோகமாக இருக்கிறான். எல்லாமே முடிஞ்சு அவன் இன்னும் சோகமாக தான் இருக்கான். இது அவனுடைய மனநிலைமையை குறிக்குது. அவன் மனநிலைமை எப்படி இருக்குன்னா சோகமாக இருக்குது. எப்படி பேசலாம்? ஹீஸ் ஸ்டில். அவன் இருக்கிறான் இன்னும். மனநிலைமை எப்படி இருக்குன்னா சோகமாக இருக்கான். சோகம்னா எப்படி சொல்லலாம்? சேட். சேட். ஹீஸ் ஸ்டில் சேட். ஹீஸ் ஸ்டில் சேட். அவன் இன்னும் சோகமாக இருக்கிறான். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இன்னும் வீட்டில் தான் இருக்கிறோம். ஃபோன் பண்ணுறாங்க சொந்தக்காரங்க, கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் இன்னும் வீட்டில் தான் இருக்கிறோம், இப்போ தான் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாங்கள் இன்னும் வீட்டில் தான் இருக்கோம். நம்ம எந்த இடத்துல இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல வரும்போது அந்த இடத்துல அழுத்தி என்ன சொல்லியிருக்கோம்? இன்னும். பேசுங்க பேசுங்க. நாங்கள் அப்படின்னா வி அப்படின்னு பேசுவோம். வி சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா பி வேர்ப் என்னவா மாறும்? we are. we are still. நாங்கள் இருக்கிறோம் இன்னும். எங்கே இருக்கிறோம்னு சொல்லியிருக்கோம்? வீட்டில். வீட்டில் அப்படின்னா அட் ஹோம். ஏன் நம்ம அட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல வரும்போது அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம பயன்படுத்தணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவள் இன்னும் ஆசிரியராக இருக்கிறாள். அவள், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க, அவங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வந்திருக்கோம். இன்னும் அவங்க டீச்சராக தான் இருக்காங்க. இன்னும் அவள் டீச்சராக தான் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேசலாமா? ஷீஸ் ஸ்டில். அவள் இருக்கிறாள் இன்னும் என்னவாக இருக்கிறாங்கன்னா ஒரு ஆசிரியராக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டீச்சர். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டில் அப்படிங்கிற சின்ன வேர்ட் தான் இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நார்மலாக இதை அப்படியே பேசலாம். ஐ ஆம் ஹியர் அப்படின்னா நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வரும்போது ஐ ஆம் ஸ்டில் ஹியர். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் சேட் அப்படின்னா அவன் சோகமாக இருக்கிறான். முடிஞ்சு. ஆனால் இங்கே ஒரு அழுத்தம் கொடுக்கும் பார்த்தீங்களா? அவன் இன்னும் சோகமாக இருக்கான். இன்னும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? ஹீ இஸ் ஸ்டில் சேட். நாங்கள் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா we are at home அப்படின்னு பேசலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம்? நாங்கள் இன்னும் வீட்டில் தான் இருக்கோம். we are still at home. we are still at home. நெக்ஸ்ட் ஒன். அவள் இன்னும் ஆசிரியராக இருக்கிறாள். அவள் ஆசிரியராக இருக்கிறாள்னா ஷீ இஸ் எ டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் அவள் டீச்சராக தான் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷீ இஸ் ஸ்டில் அ டீச்சர். அவ்வளோதாங்க. இங்கிலீஷுங்கிறது கஷ்டமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன வேர்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டெய்லி அந்த வேர்ட் வச்சு நீங்களாவே ஒரு 5-6 சென்டென்ஸை பேசுங்க. உங்களை டெய்லியுமே இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறதுக்கு தான் ஒரு சின்ன வேர்டு எடுத்து அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்க்க முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஸ்டில் வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் பேசிட்டோம்.
இப்போ டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற சென்ஸ்க்கு நீங்கள் தான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறீங்க. அவர்கள் இன்னும் வெளியில் தான் இருக்கிறார்கள். அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல, அவங்க இன்னும் வெளில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. எல்லாருமே சேர்ந்து பேசுங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சராக காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணுங்கள். தே ஆர் ஸ்டில் அவுட் சைட், தே ஆர் ஸ்டில் அவுட் சைட். நெக்ஸ்ட் ஒன், அவள் இன்னும் பிஸியாக இருக்கிறாள். ஷீ இஸ் ஸ்டில் பிஸி, ஷீ இஸ் ஸ்டில் பிஸி. அவள் இன்னும் பிஸியாக தான் இருக்கிறாள். நாங்கள் இன்னும் நண்பர்களாக இருக்கிறோம். காலேஜெலாம் முடிச்சதுக்கப்புறமும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் பார்த்தீங்களா, சொல்லுவோம் நாங்கள் இன்னுமே ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோம். எப்படி பேசலாம்? we are still friends, we are still friends. நாங்கள் இன்னும் நண்பர்களாக இருக்கிறோம். இப்போ இதே சென்ஸை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன். அவள் இன்னும் என் ஃப்ரெண்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. he is still my friend, he is still my friend. இப்போ இங்கே இருக்கிற ஒரே தமிழ் சென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீ இன்னும் என் நண்பனாக இருக்கிறாய். இந்த தமிழ் சென்ஸ்க்கு எல்லாருமே காமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். இங்கே நான் தமிழில் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம அதிகமாக இந்த 3 சென்டென்ஸ் நம்ம பேசுவோம். எப்படி பேசலான்னு பார்க்கலாமா? இந்த 3 சென்டென்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா இன்னும் 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 அப்படின்னு பேசியிருக்கோம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா அந்த 3 சென்டென்ஸ்க்கும் கமெண்ட்டில் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் இன்னும் உனக்காக காத்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் இன்னும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி பேசலாம்? இந்த இடத்துல இன்னும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பேசியிருக்கோம். 10 வருஷம் ஆனாலுமே நான் இன்னும் உனக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னும் உனக்காக காத்து கொண்டு தான் இருக்கிறேன். I am still waiting for you. I am still waiting for you. I am still waiting for you. நான் இன்னும் உனக்காக காத்து கொண்டு தான் இருக்கிறேன். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். நீ இன்னும் என் இருதயத்தில் இருக்கிறாய். நான் உன்னை மறக்கலை, நீ இன்னும் என் இருதயத்தில் தான் இருக்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. You are still in my heart. You are still in my heart. You are still in my heart. பாருங்களேன், யூ அப்படின்னா நீ, ஆர் அப்படின்னா இருக்கிறாய், ஸ்டில் அப்படின்னா இன்னும், இன் மை ஹார்ட் அப்படின்னா என் இருதயத்தில், என் இதயத்தில். சேர்ந்து பேசலாமா? You are still in my heart. You are still in my heart. நீ இன்னும் என் இருதயத்தில் தான் இருக்கிற. ஓகே, இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்களேன். நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். இந்த சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.